ஸ்தோத்திரப்பா, இந்த வேலையை ஆசீர்வதிங்க. இந்த 1 மணி நேரம் முழுவதும் உங்களுடைய சமூகத்துல நாங்க தங்கி இருக்கிறோம். பேசுகிற அடியேனை ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரப்பா, இன்னும் வேதத்துல இருக்கிற இன்னும் அதிக ரகசியங்களை, இன்னும் உம்மை பற்றின சுவிசேஷத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, இது எபிரேய மொழியில சத்தியத்தை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த விதமான விளக்கங்களை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையா கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதுல பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த லிங்க்குக்காக எல்லாருக்கும் போயிருக்குது ஆண்டவரே. எல்லாரையும் வர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் உம்முடைய ராஜ்யத்துக்கு இன்னும் கிட்டி சேர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. துவக்க முதல் முடிவு பரியந்தம் உங்களோட பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. துதி கன மகிமை யாவற்றுமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Welcome, Gavril. Good evening and Shabbat Shalom to everybody. நண்பர்களே, உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக. We have been continuing learning the Gospel of Mark, and we're still in chapter 1, and we've been really blessed to all that we've studied so far. நாம் மார்க் புத்தகத்தை ஆய்வு செய்து வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த சத்தியங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என நம்புகிறோம். And we studied and we learned a lot of things from verses 1 to verses 21, and we start today from verse 22. முதல் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இதுவரை நாம் கற்றிருந்திருக்கிறோம். இப்பொழுது 22ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். So verse 21 says that they went into the city called Capharnaum, and straight away it was a Shabbat day, and he entered into the synagogue and he started teaching all the people of there. 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் கப்பர்நாமுக்கு போறாரு. அந்த கப்பர்நாமுக்கு போற நாள் ஒரு ஓய்வு நாளாக இருக்கிறது. அங்கிருந்து நேரா என்ன பண்றாரு, அவரு ஜெப ஆலயத்துக்கு போயிட்டு வேத பாரகரை போல போதிக்கிறாருங்கிற விஷயத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுவரை நாம் முடித்திருக்கிறோம். Now, what was Jesus doing in a synagogue? இப்பொழுது இயேசு அந்த ஜெப ஆலயத்திலே என்ன செய்து கொண்டிருந்தார்? All Jewish men attend a synagogue. எல்லா யூதர்களும் நிச்சயமாக ஜெப ஆலயத்திலே பிரவேசிப்பார்கள். So you will ask me now, from where is the synagogue come? What is a synagogue? And why do they attend synagogue? Why are they not attending the temple in Jerusalem? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அந்த ஜெப ஆலயம்னா என்ன? ஜெப ஆலயத்துக்கு ஏன் எல்லாரும் கூடுறாங்க? அந்த பெரிய அந்த தேவ ஆலயத்துக்கு போகாம இந்த ஜெப ஆலயத்துக்கு ஏன் வராங்க? அப்படின்னா என்ன அப்படிங்கறது உங்களுக்கு கேள்விகள் வந்திருக்கும். Now I may tell you something that may really shock you all. இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், அது உங்களுக்கு மிகவும் ஒரு ஆச்சரியம் உண்டாகத்தக்கதாகவும் அதிர்ச்சிகரமானதாகவும் இருக்கும். Jesus, Yeshua, was more inclined to be Pharisaic towards the Pharisees than any other of the sects of that day. You are telling positively about Pharisees or negatively about Pharisees? No. Jesus accepted the Pharisees more than he accepted any other peoples of that day. இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற மற்ற பிரிவினரை பார்க்கிலும் பரிசேயர்களோடு அதிக நெருக்கமுடையவராக அவர்கள் பக்கம் சார்ந்தவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். And the reason why I say this is that the Pharisees are the ones who started the synagogue culture, and Jesus would always be found in a synagogue teaching, preaching, and talking to them and reading the scriptures in a synagogue. இந்த ஜெப ஆலயம் சினகாக் என்று சொல்லப்படுகிறதை பரிசேயர்கள் தான் அந்த ஜெப ஆலயத்தை வைப்பதற்கான கலாச்சாரத்தை அவர்கள் தான் உருவாக்கினார்கள். இயேசு அதனால என்ன பண்றாரு, எப்பொழுதும் ஜெப ஆலயத்திலே பிரவேசிக்கிறார், உபதேசிக்கிறார், அங்க தங்கியிருந்து உபதேசங்களை மக்களுக்கு காண்பித்துக் கொடுத்தவராக இருந்தார். If you all remember, I had done a series about Talmidim, and the first lesson we studied about Talmidim is about the life of Yeshua. இப்போ தல்மிதீம் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா முதல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துல அந்த சிடில நம்ம கொடுத்திருக்கிறோம். And in that series, that first lesson, we understood the process a child has been brought up to come to a certain level where he gets a shmika or an ordination, and then he becomes a rabbi, wherein he can now form his own school or his own yeshiva. அந்த முதல் லெசன்ஸ்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய பருவம், அந்த குழந்தை எப்படி வளர்கிறது, எப்படி அந்த சத்தியத்தை கற்றுக்கொள்கிறது, அப்பொழுது எப்படி அந்த ஜெப ஆலயத்திலே பிரவேசிப்பதற்கும் ஒரு ரபியாக போதகனாக இருந்து அந்த செய்திகளை சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்களுக்கு
அந்த ஆர்டினேஷன் கொடுக்கப்படுது, அந்த ஒரு அபிஷேகம்னு சொல்லுவோம், அது கொடுக்கப்படுகிறது. அப்போ வந்து அவங்க இந்த ரபியா இருந்து அந்த இடத்துல ஜெபாலயத்துல உட்கார்ந்து சப்ஜெக்ட சொல்லித்தரக்கு அவங்க தகுதியுடையவராக மாறுகிறார். So if you all have not seen those videos about discipleship, I urge each one of you all to please see that videos. You will understand a lot more about the Pharisee culture of the day when Jesus was on this earth. இப்போ நீங்க யாருமே அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா நான் உங்களை தயவு செய்து அந்த வீடியோவை பார்க்க முடியாத நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதுல சீசத்துவத்தை பற்றியும் பரிசேயர்களுடைய வாழ்க்கை எப்படி, பரிசேயர்கள் எப்படி உருவானாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை என்ன, அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, இதை பத்தின முழு விளக்கமான சப்ஜெக்ட் அதுல நாங்க பேசியிருக்கிறோம். Now I must give you a little historical background about a synagogue. But if you'll have a pen and paper, please write down what I am telling you today. It's very important. உங்ககிட்ட பேனா பேப்பர் இருந்துச்சுன்னா தயவு செய்து எடுத்து நீங்க முக்கியமாக குறித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ல போற சப்ஜெக்ட் மிக மிக முக்கியமான சப்ஜெக்ட். நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சினகாக் ஜெப ஆலயம்னு சொல்லப்படுகிற அதை பத்தின ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அது எப்படி வந்துச்சு, அதோட வரலாறு என்னன்னு ஒரு சிறு குறிப்பாக நான் சொல்ல போறேன். It was during the time of prophet Jeremiah and the king Hizkiyahu, wherein the Jewish people were taken into exile. யூத மக்களை வெளியேற்றப்படுத்துற சூழ்நிலையில இருந்ததுனால அந்த காலகட்டத்துல தீர்க்கதரிசியாக இருந்த எரேமியாவின் காலத்திலும் எசேக்கியா ராஜாவாக இருந்த காலத்திலும் தான் இது விஷயங்கள் உருவானது. So what happened was, after King Solomon died, the kingdom was split in two, the northern kingdom and the southern kingdom. The northern kingdom had 10 tribes, the southern kingdom had 2 tribes, Benjamin and Yehuda. இப்போ என்ன நடந்தது அந்த வரலாற்று காலத்துல, சாலமோன் ராஜா மரித்து போகிறார். அதற்கப்புறம் இந்த ராஜ்யம் இரண்டாக பிளவப்படுகிறது. ஒண்ணு வடத்துல நார்தன் கிங்டம்னு சொல்றோம், சதர்ன் கிங்டம் சொல்றோம், ரெண்டாக பிளவப்பட்டு போனது. அதுல நார்தன் கிங்டம்னு சொல்ற இடத்துல வந்து 10 கோத்திரங்கள் இருந்தது. அடுத்து வந்து சதர்ன் கிங்டம்னு சொல்றதுல 2 கோத்திரம் இருந்தது. So people were not allowed to cross the border from Samaria and Israel into Yehuda, into Judea, and vice versa. Therefore, all the 10 tribes in the north did not have access to the temple in Jerusalem for the 3 feasts and to be connected to the temple in Jerusalem. இப்போ நார்தன் கிங்டம்ல இருக்கிறவங்க வந்து சமாரியால் இருக்கிறவங்க எப்தாவுக்கோ எருசலேமுக்கோ உள்ள வரக்கூடாதபடிக்கு எல்லைகளில் அவர்கள் தடை செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களால இந்த 3 பண்டிகைகளை கொண்டாட முடியாம ஆசரிக்க முடியாமல் போனது. And because of which they slowly started moving away from the core Judaic and Torah values that was connected to the temple in Jerusalem. எருசலேம் தேவாலயத்தினோடு தொடர்புடைய அந்த மோசேயினுடைய நியாய பிரமாணங்களோ ஆகமங்களை விட்டு, அந்த யூதேயாவை விட்டு இந்த நார்தன் கிங்டம்ல இருக்கிறவங்களுக்கு அதை பத்தின ஐடியாவே இல்லாம, அதை பத்தி சிந்தையே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு விலகி போகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். That is why the northern kingdom of the 10 tribes went into exile 50 years before the southern kingdom of Judea and Benjamin. இப்போ யூதேயா சமாரியாவும் வெளியேற்றப்படுவதற்கு 50 வருஷங்களுக்கு முன்பாக என்ன பண்ணிட்டாங்க, நார்தன் கிங்டம்ல இருக்கிறவங்க வெளியேற்றப்பட்டு போனார்கள். There were 2 reasons why they went into exile. அவர்கள் வெளியேற்றப்படுவதற்கு கடத்தப்படுவதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருந்தது. One was that because they were disconnected to the temple in Jerusalem, they started idol worship. முதல் காரணம், அவங்க எருசலேம் தேவாலயத்திற்கும் அவர்களுக்கும் இருந்தான தொடர்பு அற்று போனது. அவர்கள் விக்கிரக ஆராதனை வழிபாடு செய்ய ஆரம்பித்தார்கள். They started saying, we do not need to be in Jerusalem, we can worship God even here. And then when they were looking at the people of the land worshiping idols and stones and all this stuff, they said, if we can worship God there, we can worship God here. And then they started following the way the people of the land started following, and that's how they went into idolatry and idol worship. அவங்க அந்த விக்கிரக ஆராதனைகளும் விக்கிர வழிபாட்டுக்கு ஏன் போறாங்க அப்படின்னா, எங்களுக்கு அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, அங்க கடவுளை ஆராதிக்க பதிலா நாங்க இங்கேயே கடவுளை ஆராதித்துக் கொள்கிறோம். கல்லு, மண்ணு, மரம் என்ன விக்கிரகம் இருந்தாலும் அதை நாங்கள் பின்பற்றி அதை நாங்கள் வணங்கிக் கொள்கிறோம்னு சொல்லி அதை பின்பற்றி போனார்கள். And the second reason was they started breaking the Shabbat laws of the land.
அவங்க இரண்டாவது காரணம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஓய்வு நாளிலே கடைபிடிக்க வேண்டிய அந்த கட்டளைகளையும், நியமங்களையும், நியாயப்பிரமாணங்களையும் அவர்கள் மீறத் தொடங்கி விட்டார்கள். Every weekly Shabbat they were breaking and they were working on it. Then every 7 years Shabbat also they were breaking and they were trading and doing a lot of work on it, and they were not giving rest to the land. Therefore, at the year of Jubilee, they were violating all of God's commandments and they were not giving the land its rest, its Shabbat. என்னன்னா, ஒவ்வொரு 7ஆம் நாள் ஓய்வு நாளில் அவர்கள் ஓய்ந்திருக்காமல் வேலை செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அதனால தேவனுடைய கட்டளையை மீறி போனார்கள். ஒவ்வொரு 7ஆம் ஆண்டிலே ஓய்ந்திருக்க வேண்டிய அந்த வருஷத்திலே அவர்கள் ஓய்ந்திருக்காமல் அந்த கட்டளையை முறித்து தேவனுடைய கட்டளை மீறி வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஜூபிலி வருஷம், யூபிலி ஆண்டு என்று சொல்லப்படுகிற 49 ஆண்டு முடிந்து 50வது ஆண்டாக வருகிறதை நம்ம யூபிலி ஆண்டுன்னு பார்க்கிறோம். அந்த யூபிலி வருஷத்திலும் அவங்க என்ன பண்றாங்க? வியாபாரங்களை மேற்கொள்கிறார்கள், கட்டளைகளை மீறி தேவனுடைய கட்டளை முற்றிலுமாய் மறந்து இவர்களுடைய சொந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். So God realized that the centrality of Jerusalem became a problem for all of the children of Israel because they were allowed to do only things in Jerusalem and nowhere else. இப்போ ஆண்டவர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, எருசலேம்ல அந்த வந்து சேர முடியாம போனதுனாலே அதை சுற்றில இருந்த இஸ்ரவேலுடைய பிள்ளைகள், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே தேவனுடைய கட்டளைகளை மீறி வழி தவறி விட்டு போனார்கள். So God in his kindness and in his love took them into exile and punished them for their idolatry and for breaking the commandments, but God was doing something else in the background. இப்போ தேவன் வந்து அவர்கள் அந்த மாதிரி கட்டளை மீறினதுனால அவர்களை தண்டிக்கிறார், அவர்களை வந்து நிறைய தண்டனை அவர்களுக்கு கொடுக்கிறார். இருந்தாலும் அவர்களுக்காக வேறொரு காரியத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்துக் கொண்டிருந்தார். So he took them into Babylon, and suddenly now in Babylon they never had a temple to worship. They could not keep the Torah and the commandments. Their entire life, kosher life, was all disrupted. They were in shock. இப்ப என்ன நடக்குது? தேவன் அவர்களை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். பாபிலோனுல வந்து அவர்களுக்கு தேவனை ஆராதிப்பதற்கான எந்த ஆலயம் இல்லை. அங்க எந்த நியாயப்பிரமாண மோசேனோட ஆகமங்கள், பிரமாணங்கள் எதுவுமே இல்லை. இருந்தாலும் அங்க வந்து அவர்கள் முற்றிலுமாக தேவனை விட்டு புறமே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Now what I'm going to tell you is very important. In Babylon, 70 elders got together and they decided a few things for the future of the Jewish people. இப்போ நான் சொல்ற காரியம் மிக முக்கியமான காரியம். பாபிலோனிலே ஒரு 70 மூப்பர்கள் கூடுகிறார்கள். அவர்கள் கூடி ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். And the 70 elders were called the Anshe Knesset Hagadola, the men of the great assembly. அந்த 70 பேர் தான் அந்த பெரிய கூடுகையினுடைய முக்கியமான ஆட்கள் அப்படின்னு கருதப்படுகிறார்கள். So what did they decide on that? They got together and they said, we do not have a temple. Our sacrificial system is stopped. We cannot keep all the commandments of the Torah because there's no temple. And our full life is, tithing is stopped and everything has been disturbed. So they got together as this great assembly and they decided 3 important things for the future of Jewish nation. இப்போ நல்ல கவனிங்க. அவர்கள் 70 மூப்பர்களும் கூடி என்ன காரியத்தை அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள் அப்படின்னா, நமக்கு இங்க தேவனை தொழுவதற்கு எந்த ஒரு தேவாலயம் இல்லை. நம்ம எந்த காரியத்தையும் நம்ம பலி செலுத்த முடியவில்லை. நம்ம மோசேனோட ஆகமங்களோ நியாயப்பிரமாணங்களோ எந்த கட்டளையும் நம்மளால கீழ்ப்படிய முடியவில்லை. நம்ம தசமபாகம் செலுத்துவதில்லை. நம்ம இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி என்ன பண்றாங்க? எல்லாரும் கேதர் ஆயிட்டு ஒரு 3 முக்கியமான காரியங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். யாருக்காக? எதிர்காலத்துல வருகிற யூத ஜனங்களுக்காக 3 முக்கிய காரியங்களை அவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள். The first thing they installed or they institutionalized is the Beth Midrash, or a house of study or a yeshiva where they would sit and they would study the Torah and the scriptures and the word of God. முதல் காரியம் அவர்கள் என்ன செய்யறார்கள்னா, பெத் மித்ராஷ் அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லாரும் கூடி கற்றுக்கொள்வதற்காக, யெஷிவா என்று சொல்லப்படுகிற அமர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை இந்த யூத மக்களுக்காக நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற முதல் தீர்மானத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். Because they realized that before they went into exile, only the priests and the Levites were learned. And they said, because the rest of the people are not learned, they do not understand and they're breaking the Torah. So now everybody has to learn the Torah. So even a small child was taught to be sent to a midrash, and a child was taught the Torah from small.
என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, லேவியர்களும் ஆசாரியர்களும் மட்டுமே கற்றுக்கொண்டிருந்த அந்த நியாய பிரமாணங்களை இவங்க மக்கள் கற்றுக்கொள்ளாததினாலே அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தேவனுடைய கட்டளைகளை மீறி விக்கிரக ஆராதனைகள் பாவங்களுக்குள்ள அதிகமா போய் கொண்டிருந்தாங்க. இவர்கள் என்ன பண்றாங்க, இந்த மித்ராஷ்ங்கிற ஒண்ணு வந்து ஏற்படுத்தி எல்லா குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே கட்டாயம் வந்து தேவனுடைய நியாய பிரமாணங்கள் என்ன, சத்தியம்னா என்ன, தேவனுடைய வார்த்தைன்னா என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் கூடி அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று முடிவு பண்றாங்க. So this Beth Midrash, a house of study, this idea was stolen by another set of people, and it's called a madrasa today. It's the same word. இப்ப நல்லா கவனிங்க, இந்த மித்ராயிஷ், இந்த பெத் மித்ராயிஷ் அப்படின்னு சொல்லப்படுறது ஹவுஸ் ஆஃப் ஸ்டடி, அமர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இல்லம். இத இந்த 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 ஒரு மெத்தட, இந்த ஒரு முறைய வேறொரு மக்கள் நம்மகிட்ட இருந்து திருடிட்டு போறாங்க. அது வேற ஒரு சொல்லாக மாறி மദ്രാസா அப்படிங்கிற சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் அதை பின்பற்றுகிறார்கள். You know who and what I'm talking about. இப்ப நான் யார சொல்றேன், நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். Okay, so that's the first thing. The second thing they installed was a Bet Din, a house of justice. They set up the full court system in Babylon to practice the judicial system of the Bible. இப்ப என்ன செய்யறாங்க, இரண்டாவது காரியம், அவர்கள் நீதியை படிப்பிக்கிறார்கள். பாபிலோன்ல இருக்கிற எருசலேமை சேர்ந்த பாபிலோன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா யூதர்களும் யாராலுமே என்ன பண்ணும், எல்லாருமே நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற காரியத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். They said, we will not go according to the judicial system of Babylon, we will set up our own system. And all the Jews followed the Bet Din. The word Din is justice, it means judge, and Bet Din is like the Supreme Court. பெத் தீன் அப்படிங்கிறது வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தை போல, ஒரு நீதிமன்றத்தை போல அவர்கள் அதை பின்பற்ற வேண்டும்ங்கிற அந்த விஷயத்தை வலியுறுத்துகிறார்கள். பாபிலோன்ல இருக்கிற கலாச்சாரத்தையோ பண்பாட்டையோ நாங்க நிச்சயமா பின்பற்ற மாட்டோம். எங்களுக்கு இருக்கிற கலாச்சாரத்தை, எங்களுக்கு இருக்கிற பாரம்பரியத்தை தான் நாங்க பின்பற்றுவோம், நாங்கள் நீதியை செய்ய போகிறோம்ங்கிற சொல்லி அவங்க அந்த இரண்டாவது காரணத்தை அவர்கள் அந்த இடத்துல ஃபார்ம் பண்றாங்க. This Bet Din is called the Sanhedrin in the New Testament. It's the same thing. Only thing has been given a Greek name, Sanhedrin. இப்போ இந்த பெத் தீன் அப்படிங்கிறது தான் புதிய ஏற்பாட்டுல சானட்ரீன் அப்படின்னு பாக்குறோம். ஐ திங்க் டாக்டர் சசி, இட் இஸ் சனகரிப் சபை, ரைட்? இன் தமிழ் ஆலோசனை சங்கம். இன் தமிழ் இட் இஸ் ஆலோசனை சங்கம். இன் தமிழ் இது தமிழ்ல ஆலோசனை சங்கத்தார், மூப்பர்கள் எல்லாம் கூடியிருக்கிற ஆலோசனை சங்கத்தார் நம்ம புதிய ஏற்பாட்டுல பாக்குறோம். இதுக்கு கிரேக்க மொழியில சானட்ரீன் அப்படிங்கிற ஒரு பெயரோடு இது வருகிறது. And the third thing they started was a Bet Tefillah, a house of prayer. மூன்றாவது காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள், பெத் தெஃபிலா அப்படின்னு சொல்லப்படுகிற ஜெப கூடாரம், ஜெப வீடு என்பதை அவர்கள் அங்கே வைக்கிறார்கள். Which is called in the New Testament by a Greek name called synagogue. இதுதான் புதிய ஏற்பாட்டுல கிரேக்க சொல்லுல சினகாக் அப்படின்னு சொல்லப்படுகிற ஜெப ஆலயம் அப்படிங்கிற பெயர்ல இது வருகிறது. Because they did not have a temple, they had to institutionalize these three organizations to keep the culture alive and keep the இது வந்து பாபிலோன்ல வந்து அவங்களுக்கு எந்த ஆலயம் இல்லாதனால நாம ஜெபாலயத்தை வைத்தாவது இந்த நீதியை பின்பற்ற காரியத்தையும், தேவனுடைய சத்தியத்தை பின்பற்ற காரியத்தையும், ஜெபத்தை பற்றின காரியத்தையும் இந்த இடத்துல நாம பின்பற்ற வேண்டும், யூத மக்கள் எல்லாரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த காரியத்தை அவர்கள் தீர்மானித்து அதை அங்கே துவங்குகிறார்கள். Now, who were these elders and these Anshe Knesset Haggadah, the great men of assembly? They were prophets of all. Daniel was a part of it, Obadiah, Nehemiah, Ezra. All these people were all the Old Testament prophets. Most of them were part of this great assembly, whose books you read in the Old Testament. இப்படிங்க பழைய ஏற்பாட்டுல முக்கியமாக படிக்கிற தீர்க்கதரிசிகள் தான் இந்த 70 பெரிய ஆட்கள், 70 அந்த முக்கியமான நபர்களாக, மூப்பர்களாக வருகிறவர்களிலே தானியேல், ஓசியா, நாகூம், நெகேமியா, எஸ்ரா, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, இதில் அவர்கள் அங்கம் வகித்தவர்களாக இருக்கிறார்கள். So over a period of 70 years, all these people were part of this great assembly that were able to institutionalize these three bodies to service the Jewish nation in Babylon. பாபிலோன்ல வாழ்ந்து கொண்டிருந்த இந்த யூத ஜனங்கள் எல்லாரும் 70 ஆண்டு காலமாக இதை பின்பற்ற வேண்டும் என்று 70 காலமாக இதை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள், இவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த காரியங்களை. Now after 70 years, when they returned back to the land, first came Ezra and Nehemiah came in, and then when they came into the land, suddenly now
the Jewish people had a problem. இப்போ எஸ்ராவும் நெகேவியாவும் அந்த பாபிலோன்ல சிறைப்பட்டு போடுறது அந்த 70 காலத்துக்கு அப்புறம் அவங்க இந்த திரும்பமாக அவருடைய சொந்த தேசத்துக்கு வரும் பொழுது 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க திரும்ப சொந்த தேசத்துக்கு வராங்க. இங்க வந்து என்ன நடக்குது? யூதர்களுக்கு ஒரு புதிய பிரச்சனை அங்க துவங்குது. The Levites and the priest said, we do not need the Bet Din, we do not need the Bet Tefillah, we do not need the Bet Midrash. We have the temple again and the Torah, and that is all that is required. And the people who believed in this were only 5% of the population, and they were called Sadducees or they were called Sadducees. ஓகே, அதாவது நல்லா கவனிங்க. இப்ப யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாகுது. அவங்க எத்தனை பேர் வந்தாங்களோ அதுல 5% மட்டும் இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த பெத் மித்ராஷ் வேண்டாம், எங்களுக்கு வந்து இந்த சத்தியத்தை படிக்கிற இந்த இடம் வேண்டாம், இந்த ஹவுஸ் ஆஃப் ஸ்டடீஸ் பாக்குற அந்த இடம் வேண்டாம், பெத் தீன் அப்படிங்கிற ஜஸ்டிஸை நிறைவேற்ற அந்த காரியம் வேண்டாம், அப்புறம் பெத் தெஃபீலா அப்படின்னு சொல்லப்படுகிற பிரேயர் ஹவுஸ் அது வந்து எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வந்து இந்த புது மறுபடியும் ஆலயமே இருக்குது, இந்த ஆலயமே எங்களுக்கு போதும், மோசேயினுடைய ஆகமங்களே போதும், எங்களுக்கு இதுவே போகும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வருது. அவங்கதான் யாருன்னு பார்த்தா சதுசேயர்கள் அப்படின்னு பாக்குறோம் புதிய ஏற்பாட்டுல. They rejected all of this, saying we do not need this anymore. Now we have the temple and the Torah, and that is all that's required. So, but 95% of the population came back to the land after exile, and they went into their villages, and in the villages they set up the Tefillah, the Midrash, and the Bet Din. Now every village had its own system of Torah study and prayer, and effectively when God brought them back, he solved their problem. Look at the love of God. என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் அந்த சதுசேயர்கள் தான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க. ஆனா 95% மக்கள் என்ன பண்றாங்க, இதை சப்போர்ட் பண்ணி அவங்க வாழ்ற ஒவ்வொரு வில்லேஜ்லயுமே இந்த 3 விஷயங்களே அவங்க அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அந்த நீதி படிப்பிக்கிறதும் சரி, ஜெப ஆலயத்தையும் சரி, அந்த சத்தியத்தை படிக்கிற இடத்தையும் சரி, 3மே ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு வில்லேஜ்லயும் அவர்கள் அதை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். So the people who continued this tradition in the land are called the Pharisees. இப்ப அந்த இடத்துல அந்த சத்தியத்தை பின்பற்றினவர்கள் தான் பரிசேயர்கள், அந்த காரியங்களை பின்பற்றினவர்கள் தான் பரிசேயர்கள் என்று பார்க்கிறோம். Now the Sadducees would never enter a synagogue. They hated the Pharisees. They never believed in the resurrection of the dead. They never believed in all the Pharisaic traditions. இப்போ பரிசேயர்கள் இருந்த அந்த இடத்துல அந்த ஜெப ஆலயத்துல சதுசேயர்கள் நுழைவதே இல்லை. ஏன்னா சதுசேயர்களுக்கு அந்த ஜெப ஆலயம் பிடிப்பதே இல்லை, அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. அத விஷயம். But Jesus spoke about the resurrection of the dead. He lived according to the Pharisaic traditions. He entered a synagogue and he preached and he taught and he entered everything. So in other words, Jesus endorsed the traditions and the theology of the Pharisees of the day. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் இப்படி சதுசேயர்கள் வந்து உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை, ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார். அது மட்டும் அவர் பிரசங்கிக்கல, பரிசேயர்கள் பின்பற்றின காரியத்தை இயேசு கிறிஸ்து சப்போர்ட் பண்றாரு. இவர் ஜெபாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார், நுழைகிறார், அங்கிருந்து சத்தியங்களை போதிக்கிறார். Yes, he fought with the Pharisees. He called them all different names and he had very harsh words to say against them. But friends, in truth, he done this out of love of the Pharisees, because he grew in the Pharisee system himself. In other words, Jesus was more Pharisee than the Pharisees of the day. Excuse me, Mura, can you come again, please? Sorry. What happened? No, suddenly a call came. I just cut the call, so it went off. Sorry. So I'm saying that Jesus lived that Pharisaic life. He endorsed Phariseeism, and he was more a perfect Pharisee than the rest of the Pharisees. Yes, he argued with them, he fought with them, he used harsh words with them, but I'm telling you, Jesus was more a perfect Pharisee than the rest of them. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர்களுடைய கலாச்சாரத்தை பரிசேயர்கள் பின்பற்றிய விதமாகத்தான் இவரும் பின்பற்றி வாழ்ந்தார். பரிசேயர்கள் எப்படி அதுல நுழைந்தார்கள், அது பொறுத்து இவரும் நுழைந்தார். ஆனால் பரிசேயர்களை இவர்கள் எதிர்த்து பேசுகிறார். பரிசேயர்கள் ப்ளீஸ் கேன் யூ தேவநேசன் மியூட்ல வைங்க, தேவநேசன் ப்ளீஸ். ப்ளீஸ். ஓகே தேங்க் யூ. அவர் என்ன செய்யறாரு, பரிசேயர்களை வந்து வேறு விதமான பெயர்களை அழைக்கிறார்.
அவர்களை எதிர்த்து நிற்கிறார். அவர்கள் செய்யும் சில காரியங்களை எதிர்த்து நிற்கிறார். இருந்தாலும் இருந்த எல்லா பரிசேயர்களுடைய வாழ்க்கையை விட இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான பரிசுத்தமாக இருந்தது. So today, if you read the word synagogue or Sanhedrin in the New Testament, you understand where these have come from and why was Jesus entering a synagogue and preaching and teaching on that. இப்போ உங்களுக்கு ஜெபாலயம்னா என்ன, ஆலோசனை சங்கம் அப்படின்னா என்ன, அது எப்படி உருவாச்சுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இங்கதான் இயேசு கிறிஸ்துவும் உள்ளே சென்று என்ன பண்றாரு, போதனைகளை மேற்கொண்டு வந்தார். Verse 22, 122 says, and they were astonished at his teaching, at his doctrine, for he taught them as one that had authority and not as the scribes. Now the scribes are different people. இப்போ 22ஆம் வசனம் பார்க்கலாம். புதுதா வந்தவர்களுக்கு அறிமுகம் சொல்லிடுறேன். நம்ம மார்க் பகுதியை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல முதல் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாங்கன்னா, அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகார முறையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இவரு இந்த இடத்துல பரிசேயர்கள் வேற, வேத பாரகர்கள் வேற. ஆனா வேத பாரகரை விடவும் அது அதிகமா பயங்கரமா பேசுறாருன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். The scribes were people who were given the task, and they were very learned people, to write the scrolls of the Torah. இந்த வேத பாரகர்கள்னா யாரு அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் சத்தியத்திலே தேறினவர்களாக இருப்பார்கள். நியாய பிரமாணங்கள், ஆகமங்கள், சத்தியங்களை தேறினவர்களாக இருப்பார்கள். அவருடைய பணி என்னன்னா, தோல் சுருள்களிலே ஆல்ரெடி இருக்கிற சத்தியத்தை தோல் சுருள்களிலே பிரதி எடுக்கும் பணிகளை அந்த வேத பாரகர்கள் செய்து வந்தார்கள். The scribes were learned to write. They were given a certain format and certain type and certain way to write the Torah scroll. Even if there was one mistake, the Torah scroll became unkosher and it was rejected. They knew the word of God by heart. அதாவது வேத பாரகர்கள் அவர்களுக்கு எழுதுவதற்கென்றே ஒரு தனி வடிவம் இருக்கிறது, தனியான உச்சரிப்பு, அந்த மாதிரி கரெக்டா அந்த எழுத்துக்களை அந்த மேற்கோள் காட்டுவதோ எதையுமே தனியாக அவர்கள் அழகாக எழுதுவார்கள். அவர்களுக்கு ஒரு சிறு தவறு எங்காவது இந்த தோல் சுருள்ல ஏற்பட்டுச்சுன்னா அந்த தோல் சுருள் என்ன பண்றாங்க, பொறுமையா அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு புதுசாக எழுதுகிறார்கள். ஏன்னா அவருடைய சத்தியம் வந்து அவருடைய இருதயத்திலே எப்பொழுதும் இருந்ததாக இருந்தது. And by writing the Torah scrolls year by year, and many Torah scrolls, they knew many secrets of the kingdom of God. இப்ப அந்த தோல் சுருள்களை, இந்த வேத பிரமாணங்கள், நியாய பிரமாணங்களை அவர்கள் வருஷம் எழுதிட்டே இருக்க அந்த சத்தியத்தை வந்து அவர்கள் மைண்ட்ல இருக்கிறதுனால புது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான புது ரகசியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். Now by the time it came to the time where Jesus was walking and entering the synagogue and talking to them, all these places had become completely dead in their works, and they were just doing this as a religious practice. There was no spirituality left in the synagogues. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த வழியா நடந்து வருகிறார், அந்த ஜெபாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அவர் பார்க்கும் பொழுது என்னெல்லாம் அந்த காலத்துல பின்பற்றி வந்தார்களோ அது எதுவுமே இல்லாம எல்லாம் செத்து போனதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் வந்து ஆவிக்குரிய ரீதியிலே எதையும் அனுசரிக்காமல் அவர்கள் ஏதோ வந்து சடங்காச்சாரமாக ஏதோ பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் அதை நடந்து வந்து கொண்டிருக்கிறதை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பார்க்கிறார். And here comes Yeshua after 40 days fasting in the desert, filled with the power of the Holy Spirit, and entering and picking up his disciples, forming his yeshiva, and coming to all the synagogues and preaching with power the word of God. என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் முற்றிலுமாக பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையிலே நிறைந்தவராக அவர் அந்த ஜெபாலயத்திலே பிரவேசிக்கிறார். அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து என்ன பண்றாரு, அவருடைய சீஷர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு, நேரடியாக அந்த ஜெபாலயத்திலே பிரவேசித்து தேவனுடைய வல்லமையினாலே தேவனுடைய வார்த்தையை பகிரங்கமாக அவர் பிரசங்கிக்கிறவராக அந்த இடத்துல இருந்தார். And now the anointing of his Holy Spirit that was in him, with him, for him, was so overflowing out of our Lord Jesus that wherever he went, he changed the environment of the people around him. People would be attracted to him because of the power that's flowing out of him. இப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே முற்றும் நிறைந்தவராக காணப்படுகிறார். பரிசுத்த ஆவி அவருக்குள்ள இருந்தார், பரிசுத்த ஆவி அவரோடு இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் அவருக்காக இருந்தார். எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போறாரோ முற்றிலுமாக பயங்கரமான பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்ட வல்லமையினாலே நிறைந்து அவர் போகிற எல்லா இடத்துல மக்கள் அப்படியே திரண்டு வருகிறவர்களாக அவருடைய வல்லமை அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டது. Friends, if we are walking in the same anointing and power of the Holy Spirit, even our life should be the same.
எனக்கு அன்பான நண்பர்களே, இப்போ இயேசு கிறிஸ்து இருந்த அதே அபிஷேகம், இயேசு கிறிஸ்து இருந்த அதே பரிசுத்தாவியோட வல்லமை நம்மளிடத்திலும் இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அவரை போலவே நாமும் இருப்போம். So there was in the synagogue now a man with an unclean spirit, and he cried out. This man would have been coming to the synagogue every Friday, every Shabbat, and doing his prayers and doing all the religious activities. But he himself probably never knew that he had an evil spirit inside of him. இப்போ வசனம் 23ல பாக்குறோம், அவருடைய ஜெபாலயத்திலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அந்த ஜெபாலயத்துல அசுத்தாவி பிடிச்சவன் கூட என்ன பண்றான், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அந்த ஓய்வு நாளிலேயோ அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல வந்து அவன் பார்ட்டிசிபேட் பண்றான். ஆனா அவனுக்கே தெரியல அவன்கிட்ட ஒரு அசுத்தாவி இருந்தது அப்படின்ட்டு. If he knew he had a evil spirit before coming to the synagogue, he wouldn't have entered the synagogue. But the very fact that he came to the synagogue means he came to pray and to participate in the Shabbat services, and suddenly he realized the evil spirit came and manifested out of him. ஒருவேளை அவன்கிட்ட அசுத்தாவி இருக்குது அப்படின்னு அவன் முன்னமே தெரிஞ்சிருந்தான்னா நிச்சயமா அவன் ஜெபாலயத்துக்குள்ள பிரவேசித்திருக்க மாட்டான். அவன் எப்ப போல ஜெபாலயத்துல பிரவேசிக்கிறான், அப்போதான் அந்த அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி வெளியே வந்து என்ன அப்படிங்கிறத காமிக்கிறதாக இருக்கிறது. Don't think that we go to church every Sunday, we partake in communion and worship, we are not influenced by things that are not supposed to be in our lives. I'm telling you, friends, when light is exposed to us, many people who even attend church will start manifesting all the evil things. நம்ம வந்து நினைச்சுக்க வேண்டாம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம தவறாம சர்ச்சில் பங்கெடுக்கிறதுனால நம்ம எல்லாருமே இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். ஒருவேளை தேவனுடைய ஒளி நம்ம மேல பிரகாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒருவேளை அசுத்தாவிகள் இருந்தாலும் அதுவும் வெளியே வந்து அசுத்தாவினா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு கண்பிடித்து கொடுக்கிறதாக இருக்கும். It'll take one anointed, powerful Sadiq of a person to change the environment of that kehila or that church, and ripples will be formed in the church. இப்போ ஒரே ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினாலும் தேவ அபிஷேகத்தினாலும் நிறைந்தவனாக காணப்பட்டா அவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல இருக்கிற முற்றிலுமே எல்லாவற்றையுமே ஒரு மறுமலர்ச்சி போல எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாறப்பட்டதாக செயல்பாடுகளை செய்கிறவனாக இருப்பான். Don't read this as if this happened 2000 years ago. Read it as if it's happening today in our lives, and whether I am purified and whether I am anointed of the Spirit of God and filled with the Spirit of God. That's how we have to accept what we are reading. இப்ப நம்ம படிக்கிறதை நம்ம எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்றால், இது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஏதோ ஒரு சம்பவம் என்று நினைக்காமல் இது இப்பொழுது கூட நடந்து கொண்டிருக்கிற சம்பவமாக நினைத்து நாம் சத்தியத்தை படிக்க வேண்டும். நாமளும் என்ன பண்ணணும், சத்தியத்தை தேவனால அபிஷேகிக்கப்பட்டு தேவ ஆவினால நிறையப்பட்டு தேவனோடு முற்றிலுமாக தேவ பரிசுத்தம் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறோமா, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா என்று நினைத்து இதை சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And what did the Spirit cry out to him, saying, "Leave us alone. What have we to do with you, thou Jesus of Nazareth? Are you come to destroy us? I know you, who you are, the Holy One of God." He was crying out, and he was giving testimony to say that you are the Holy One of God. Why have you come to torment us? This is what the Spirit was crying out. இப்போ அந்த அசுத்தாவி கத்திட்டு புலம்பிட்டு என்ன சொல்லுச்சு அப்படிங்கறத நம்ம 24ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவன், ஐயோ நஸ்ரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். And then the Spirit comes out and is rebuked, and Jesus, basically deliverance happens to this person and he comes back to his normal self. இப்போ அந்த இடத்துல வர மனுஷன் பொதுவாக இயேசு கிறிஸ்து அந்த இருக்கிற இடத்துல தானாகவே அந்த இடத்துல விடுதலை உண்டாகிறதா இருக்கிறது. அவன் என்ன பண்றா, அந்த மனுஷன் வந்து பேசுறத தேவன் என்ன பண்றாரு, அதட்டி அவனை அமர்த்துகிறார். Verse 27 is the crux of what we need to study. Can you read verse 27? வசனம் 27 நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். Now, if you all have been following what we've been learning about the kingdom of God and the kingdom of heaven and the image and likeness of God, you will understand how Jesus is operating on this earth. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் என்னென்ன காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, பரலோக ராஜ்யம்னா என்ன,
பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்ன, தேவனுடைய சாயல் அப்படின்னா என்னங்கிற விஷயத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது நமக்கு காண்பித்தவராக இருந்தார். So I don't know whether I've done it on this platform, but the kingdom of God is got to do with authority of speech. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா நம்ம பேசுகிற அதிகாரத்தின் பேச்சாக அது வெளிப்படுகிறதாக இருக்கிறது. The speech that comes out from your mouth has the power of life or death and the power to create or destroy. உங்க வாயிலிருந்து வெளிப்படுகிற அந்த அதிகாரத்தின் பேச்சு ஜீவனுக்கும் மரணத்துக்கும் வல்லமையுடையதாகவும் பவர் ஆஃப் to create or to destroy. நம்ம இன்னொரு வல்லமை உருவாக்குறதற்கும் அழிக்கிறதற்குமான வல்லமையை அது கொண்டதாக இருக்கிறது. Now either you use the power of speech through the influence of the evil that's inside of you to destroy and to do all the evil things, or you use the power of speech through the anointing of the Holy Spirit to create and to bring down the kingdom of God on this earth. உங்களாலேயும் ஒரு காரியத்தை செய்ய முடியும். நம்ம அசுத்தாவியால் நிறையப்பட்டவர்களாக இருளின் ராஜ்யத்தில் இருந்துட்டு அந்த நம்முடைய பேச்சின் அதிகாரத்தை நம்ம அழிப்பதற்கு நேராக நம்ம சொன்னோம்னா ஒரு காரியத்தை நம்ம அழிக்கிறதாக இருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்டவராக நம்முடைய பேச்சின் வல்லமையை நம்ம வெளிப்படுத்தும் போது அதை உருவாக்குறவர்களாக இருக்கிறோம். அப்படியும் இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இந்த பூமியிலே நாமாலும் கொண்டு வர முடியுமாக இருக்கிறது. The Gospel of John starts with, in the beginning was the word was God, the word was with God. யோவான் சுவிசேஷத்தினுடைய முதல் வசனத்தை பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். யோவான் 1:1 பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். The words and the speech that left God the Father's mouth was pure power of creation. இப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைக்கு உருவாக்குகிறதற்கான வல்லமை இருந்தது. You know, friends, God does not speak anything if it's not necessary. தேவன் தேவையில்லாத ஒன்றை எப்பொழுதுமே அவர் பேசினதில்லை. There is no irresponsible talk coming out from God's lips. தேவனுடைய உதட்டிலிருந்து ஒரு தேவையற்ற காரியம் எதுவுமே அவர் வாயிலிருந்து விழுந்ததில்லை. And the reason why in heaven there are angels who are worshiping him constantly, saying, Holy, 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 holy Lord of hosts, Adonai Tsevaot, constantly worshiping him, is because of fear of the power that can come forth from the mouth of God. இப்ப பரலோகத்திலே தேவதூதர்கள் ஒருவித பயத்தினாலே இருக்கிறார்கள். என்னன்னா தேவனுடைய வாயில் இருந்த அந்த வல்லமையான விஷயங்கள் வெளிப்படுங்கிற விஷயத்தினால அவர்கள் ஓயாமல் எப்பொழுதும் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். Because not only his words, even if God has to blink his eyes like this, all of reality and creation can shake. தேவனுடைய வார்த்தையில மட்டும் இல்ல, தேவன் இமைக்கிற நொடியில கூட ராஜ்யங்கள் உலகமே எல்லாம் அதிரத்தக்கதான வல்லமே அதுல கூட இருக்குது. So God is resting. தேவன் இப்பொழுது ஓய்ந்திருக்கிறார். தேவன் அவருடைய சிங்காசனத்திலே அவர் அமர்ந்து ஓய்ந்திருக்கிறார். If God decides to get up and go for a walk, I don't think anything of known creation would remain the same. The power, his presence is absolute, billions and billions of power. There is no two ways about it. இப்ப தேவன் அவருடைய இருக்கையிலிருந்து எழுந்து ஒரு நடக்கலாம் அப்படின்னு ஒருவேளை அவர் நடந்தார் அப்படின்னா இப்ப பார்த்துட்டு இருக்கிற உலகமோ ராஜ்யமோ தேசங்களோ அதே போல இருக்கும் நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து அபரிதமான கோடிக்கணக்கான மடங்கான வல்லமை அவர்கிட்ட இருந்து எப்பொழுதுமே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. Even when God speaks, it's exact words, 2 words, 3 words, 4 words, not more than that. தேவன் பேசுகிற 2 வார்த்தையோ 3 வார்த்தையோ 4 வார்த்தையோ அவர் பேசினால் அது பூரணமான பரிசுத்தமான வல்லமையான வார்த்தையாகத்தானே வெளிவரும். So even when he gives a prophecy and that prophecy is spoken by the mouth of a prophet, it has already happened because that prophecy has become reality. இப்போ தேவனுடைய மனுஷனை கொண்டு தீர்க்கதரிசிகளாலே தேவன் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். அது நிச்சயமாக நிறைவேறுகிறது. ஏன்னா தேவன் அவர் வல்லமையாக அந்த தீர்க்க தரிசனத்தை வைக்கிறார். Every word that comes out from God's mouth starts with kindness in God's heart.
தேவன் பேசுகிற எந்த ஒரு வார்த்தையுமே அவர் இருதயத்திலிருந்து வருகிற அன்பு நிறைந்ததாக அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. And then that thought in God's heart becomes a language in God's wisdom, understanding, and knowledge. தேவனுடைய இருதயத்திலிருந்து உருவாகிற அந்த வார்த்தை தேவனுடைய சிந்தையிலே அது ஞானமாயும் அறிவாயும் அவருக்குள்ளே இருக்கிறது. And then it's spoken by God as the spoken word. இப்போ அது தேவனுடைய வாயில இருந்து அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. And then his Holy Spirit is like his hands that go and complete what is spoken. ஒரு கை அப்படியே நீண்டு வெளியே போகிறது போல பரிசுத்த ஆவியானவர் சென்று அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறாராக இருக்கிறார். So this process that God operates in, raising all of creation through love and kindness, processing in wisdom, understanding, and knowledge, because everything is scientific, right? The knowledge of God, wisdom of God, and then speaking out creation and then doing it. This process is the image of God. இப்ப தேவனுடைய சாயல் அப்படிங்கறது என்னன்னு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படின்னா தேவன் எந்த காரியத்தை அவர் நினைத்தாலும் அவர் அன்பினாலே அந்த காரியத்தை நினைக்கிறவராக இருக்கிறார். அதனுடைய சிந்தையிலே தேவனுடைய ஞானம் அறிவு என்பவர்களுடைய சிந்தையாக அது உருவாகி தேவனுடைய வாயிலே அது வார்த்தையாக வெளிப்படுகிறது. அது அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறதாக அது செயல்படுகிறதாக பூமியில சேர்கிறது. Whereas his kindness, his loving kindness, his beauty, his mercy, and all the attributes are his likeness. So there is the likeness of his personality and his image of how he operates. இப்போ தேவனுடைய சாயல் என்கிறது இப்படித்தான் அவர் செயல்படுகிறார் அப்படிங்கிறது தேவனுடைய சாயலாக பார்க்கிறோம். தேவனுடைய பர்சனாலிட்டி அவருடைய தெய்வத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதா இப்ப நம்ம பாக்குறோம். தேவன் இந்த மாதிரியான காரியங்களினாலே அன்பினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் எந்த காரியத்தை அவர் செய்கிறார் இல்லையா, இதுதான் தேவனுடைய பர்சனாலிட்டியாக தேவத்துவம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். And when God created Adam and Eve, he created them in the likeness and in the image, in the demuth and in the tselem of himself. Now I want you to realize how you are created in that likeness and image of God. இப்போ ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைக்கும் பொழுது தெமுத் செலேம் அப்படின்னு சொல்லப்படுகிற தேவனுடைய சாயல், அதாவது லைக்னஸ் ஆஃப் காட் அண்ட் த இமேஜ் ஆஃப் காட் அப்படின்னு பார்க்கிறோம். தேவனுடைய சாயலாக அவர் செயல்படுகிறார். தேவன் என்னென்ன காரியங்களே அவர் அந்த அன்பு தயவு இரக்கம் என்று சொல்லப்படுகிற அந்த லைக்னஸ் ஆனாலும் சரி அந்த இமேஜ்னாலும் சரி இந்த ரெண்டுலையும் தான் ஆதாமும் ஏவாளையும் படைத்திருக்கிறார். இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி வைத்திருக்கிறேன். நீங்கள் இந்த விதமான சாயலாலே நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்களா? And when Adam and Eve sinned, they lost in that operative way that they need to operate in the image of God, and they lost the likeness because they fell away from God. இவர்கள் தேவனுடைய சாயல் அவர்கள் அந்த பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் துரத்தப்படும் பொழுது அவர்கள் தேவனுடைய சாயலையும் இழந்து விட்டார்கள். தெய்வத்துவமான விஷயங்களையும் அவர்கள் இழந்து அப்படியாக வெளியேற்றப்பட்டார்கள். And because of that, now they're operating in all the iniquity and sin in the world because they do not know God. இப்ப வரைக்கும் அதிலிருந்து இப்ப வரைக்கும் தேவனுக்கு விரோதமான அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மீறுதல்களினாலும் இன்னும் நாம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால அறிந்து கொள்ள முடியவில்லை. Now you see our Lord Jesus walking on this earth and walking in the perfection of what God wanted humanity to walk in. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நடக்கிறார் என்றால் மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அதே போல பூரணமானவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறார். When Jesus spoke, it was authority. அவர் வாயில பேசும்பொழுது அதிகாரமுடையவராக பேசுகிறார். When Jesus done a miracle, it was out of compassion and kindness. தேவன் எந்த ஒரு அற்புதத்தை செய்தாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் சாந்தத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராக அந்த காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். He was walking in the image and the likeness of God to perfection as what God wanted all of humanity to walk in. மனிதர்களான எல்லாரும் எப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அதே தேவனுடைய சாயலிலும் செயல்பாடுகளினாலும் நிறைந்தவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து காண்பித்தவராக இருந்தார். And friends, if we are not walking in the same, then we are very deficient because we are not reaching the level and the potential of what our Father wants us to be, sons and daughters of God. நண்பர்களே,
இப்போ தேவன் நடந்தது போல நாம் நடக்கவில்லை என்றால் நம்ம தேவனை விட்டு நம்ம ரொம்ப வித்தியாசமுள்ளவராக வேறுபட்டவர்களாக நாம் காணப்படுவோம். ஏன்னா தேவன் வந்து நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய சொந்த பிள்ளைகளும் குமாரத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அப்படி நாம் நடக்கிறதற்கு நம்ம பார்க்க வேண்டும். Don't be surprised when you're reading all these things in New Testament. It was surprising for the Jews because even they were as ignorant as you and me. இப்போ ஏதோ புதிய ஏற்பாட்டை வாசிச்சது ரொம்ப ஆச்சரியமுடையவர்களாக இதை நம்ம பார்த்துட்டு நம்ம வாசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த காரியம் யூதர்களுக்கும் தான் புதுசா இருந்துச்சு. ஏன்னா யூதர்களும் எப்படி ஒரு அறியாமல் இருந்தார்களோ அவர்களை போலதான் நீங்களும் நானும் அறியாமல இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். This is the meaning when Jesus says, "My Father works and I work too." இதனாலதான் இயேசு கிறிஸ்து இதை சொல்றாரு, என் தேவன் சொல்றாரு, பிதா சொல்றாரு, நான் அதை செய்யறேன் அப்படிங்கறத சொல்றாரு. When they asked Jesus, "Can you show us the Father?" Jesus tells them, "If you have seen me, you have seen the Father." இப்போ மக்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், நாங்க பிதாவை பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து இவ்விதமாக பதில் அளிக்கிறார், என்னை கண்டடைகிறவன் பிதாவை கண்டடைகிறான் அப்படின்னு சொல்றார். If you understand the image and likeness of God and how Jesus operated in that perfection, all the miracles and all that he done is like a faded away. You will not even bother about all those great miracles Jesus done. You will want to love the image and likeness of God, which I want you to know. இப்போ நீங்க எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய சாயலாகவும் அந்த தேவனுடைய செயல்பாடுகள் நிறைந்தவராக இருக்கிறாரோ அவரை போல நாமும் இந்த இடத்துல பூமியில அவரை போல அதே இமேஜ் உடையவராக அதே லைக்னஸ் உடையவர்களாக நாமும் இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும்ங்கிறத உங்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன். Friends, in our faith and in our churches, in our kehila, we have lost the goal. The goal is to walk in the image and likeness of God. The goal is not to run after miracles and great things and stages and big conventions and all that Christianity is doing today. That is not the goal. The goal is to learn to walk in the perfection of the likeness and the image of God, because Jesus showed us how to do it. நண்பர்களே, நாம இன்னைக்கு வந்து பெரிய பெரிய அரங்குகளுக்கும் கன்வென்ஷனுக்கும் மீட்டிங்க்கும் பயங்கரமான பெரிய பெரிய விஷயங்களுக்கு பின்னோக்கி நம்ம போய்கொண்டிருக்கிறோம். அப்படி போய்கொண்டிருக்கிற காரணம் அந்த போய்கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை நம்ம தேடி போய்கொண்டிருக்கிறோம். தேவன் அதற்கு பின்னாடி ஓடுகிறவர்களாக, அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அதற்கு பின்னாடி ஓடுகிறவர்களாக தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்து காண்பித்து விட்டார். என்ன காண்பிச்சார் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் மனிதர்கள் எப்படி தேவனுடைய பூரணத்திலையும் அவருடைய சாயலிலும் அவருடைய செயல்பாடுகளினாலும் நடக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அதை இயேசு கிறிஸ்துவும் செய்து முடித்தார். அந்த நோக்கத்தை, அந்த கோலை ரீச் பண்றதுக்கு தான் நாம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு தேவை. I'm teaching you all to reach beyond your eyes, beyond your senses. I'm teaching you to reach beyond the physical reality and touch faith, because the faith is the true light that shines in each one of us. இப்ப நமக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஒளி, அந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ள பிரகாசிச்சுட்டு கொண்டிருக்குது. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற காரியம் எல்லாமே நம்மளுடைய கண்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் நம்முடைய புத்திக்கும் அறிவுக்கு எட்டாதமான காரியங்களை நாம இங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். If you say you want to be Christ-like and want to be like Jesus, then I'm telling you today, this is how you need to operate on this earth. இப்போ நீங்க ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் சாயல் உடையவனாக நான் இருக்க வேண்டும் என்று நீங்க இருக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த விதமாக தான் நடந்தார். இதே போலதான் நாமும் நடக்க வேண்டும். Arun, we finished 1 hour and I've just started. நம்ம வந்து இப்ப நான் இன்னும் வந்து சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகல, நான் இன்னும் துவங்கவே இல்லை. ஆனா ஆல்ரெடி நமக்கு 1 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. Can you give me 15 minutes more? ஒரு 15 நிமிஷம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. I've just started. This is just introduction. இப்ப நம்ம இப்பதான் நம்ம அதை வந்து துவங்கி இருக்கிறோம். ஒரு 10:10 முடிச்சிடலாம். ஓகே மோரே, you can continue till 10:10. Yeah. Sorry, I've just started, so this is only introduction. நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சிறு அறிமுகம் தான். நம்ம இனிமே தான் நாம சப்ஜெக்டுக்குள்ளாக நம்ம நுழைய போகிறோம். Okay, verse 28. And immediately his fame spread abroad throughout all the regions around the Galilee. வசனம் 28 நம்ம வாசிக்கலாம். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. Obviously, when people are seeing somebody walk in the potential of a human, what God wanted them to walk in, then it's something out of this world, something fabulous, something really spiritual. So people are attracted to them. இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா தேவனை போல ஒரு வித்தியாசமான காரியங்களை, அற்புத அடையாளங்களை பயங்கரமா செய்கிறவர் ஒருத்தர் வந்து
நிச்சயமா ஃபேமஸ் ஆவாரு. அவர்களை மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களால அட்ராக்ட் பண்ணப்பட்டு எல்லாரும் அவர்களை ஃபாலோ பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வருவாங்க. Then 29, 30 and 31. வசனம் 29, 30, 31 வாசிக்கிறேன். Shall I read more? உடனே அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். Everything that Jesus done, the anointing of God is flowing out of him, friends, flowing out of him, because the Bible says that God gave him the Spirit without measure. இப்போ இயேசு கிறிஸ்து எந்த காரியத்தை செய்தாலும் பரிசுத்தாவினால் நிறையப்பட்ட வல்லமை அவரிலிருந்து பொங்கி வழிந்து சென்று கொண்டதாக இருந்தது. ஏனால் வசனத்துல பாக்குறோம், இயேசு கிறிஸ்துவின் மேல பரிசுத்தாவினுடைய அளவே இல்லாமல் அவர் மேல பொழிந்தருளப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். It also reminds me where Jesus says somewhere, I don't remember, he says, if you believe, you will do greater things than all of this. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசித்தா நீங்க எல்லாம் செய்யறத ஜாஸ்தி அதிகமா செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு. Okay, verse 32. And at the evening, when the sun did set, they brought unto him all that were diseased, and then those that were possessed with evil spirits. இப்போ 32 வசனத்தை வாசிக்கலாம். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். And all the city was gathered together at the door, and he healed many of them sick of different diseases, and cast out many devils, and suffered not the devils to speak, because they knew him. So basically, he had such control over all the evil, over the evil kingdom. இப்போ 33, 34 வசனங்களை வாசிச்சிட்டோம்னா, பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இது எந்த காரியத்தை நிரூபிக்குதுன்னா, தேவன் பிசாசுகள் மீதும் அதிகாரம் உடையதாக, இருளின் ராஜ்யத்துக்கு மேலே அதிகாரம் உடையவராக, எல்லாத்தையும் கட்டுக்குள்ள வைத்தவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். Now I want you to know that it was a choice that Jesus had. He could have turned his face away from doing all the miracles in this world. இப்போ இது முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு சாய்ஸா தான் இருந்தது. அவர் எந்த காரியத்தையுமே செய்யாம அவர் திரும்பி போனவராக இருந்திருக்கலாம். எந்த காரியத்தை அவர் செய்யாம இருந்திருக்கலாம். If he was given a choice to not do a single miracle, Jesus would not have done a single miracle. And I'm saying this confidently. இப்ப நான் ரொம்ப இதா சொல்றேன், இயேசு கிறிஸ்து ரொம்ப உறுதியாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து எந்த அற்புதம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா நிச்சயமா எதையும் அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. Because the purpose for what he had come was something different. ஆனா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் முற்றிலுமாக வேறுபட்டதாக இருந்தது. Do you know what his purpose was? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? He came for the rectification of this world, not to sit and do miracles. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது ஏதோ அற்புத அடையாளங்களை மட்டும் செய்யறதுக்காக அல்ல, அவர் பூமியில் இருக்கிற காரியங்களை முற்றிலுமாக திரும்பவுமாக பூரணப்படுத்துவதற்கும் சுத்தமாக்குவதற்கும் ஆண்டவர் அதுக்காக தான் வரார் பூமிக்கு. The only reason why he done miracles is because he was moved with compassion and hurt when he was seeing creation that he created being destroyed in front of his eyes. இயேசு கிறிஸ்து அந்த அற்புத அடையாளங்களை செய்ததற்கான காரணம் என்னன்னா, அவர் எல்லாவற்றையும் மன உருக்கத்தோடு இரக்கத்தோடு அவர்களை பார்த்தவராக இருந்தார். தன்னாலே படைக்கப்பட்ட இந்த சிருஷ்டிகள் எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்புனாலதான் இந்த எல்லா காரியத்தை அவர் அற்புத அடையாளங்களை செய்தவராக இருந்தார். And I'm saying this again confidently, if he was given not to do a single miracle, Jesus would have preferred not doing any miracles. திரும்பமாக உறுதியாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து பூமியில எந்த அற்புதத்தை செய்யக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா நிச்சயமாக எதையுமே அவர் செஞ்சிருக்க மாட்டார். But this is the likeness of God, love, compassion, kindness, grace, mercy that is flowing through him, friends. ஆனா தேவனுடைய குணநலன், தேவனுடைய சாயல்னா இதுதான். அவர் இரக்கம், மன உருக்கம், தயவு, அன்பு, சாந்தம், பரிவு, இப்படிதான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. அதை எல்லாமே பொங்கி அவர்கிட்ட வெளியே வந்ததாக இருந்தது. This is the role of the Passover lamb. இதுதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி, அதனுடைய இது ஒரு குணமாக இந்த இடத்துல காணப்படுகிறது. The Passover lamb has the capacity to absorb your impurities, take it from you, turn it into good and give you back blessing.
இப்ப இந்த பஸ்கா ஆட்டினுடைய குணம் என்ன அப்படின்னா, அசுத்தமானதை அதை எடுத்துக்கொண்டு அது முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தி அது அழிக்கிறதாக இருக்கிறது. From the moment he started his ministry till the moment he died and resurrected, Jesus was the Passover lamb absorbing all the impurities of this world. இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்துக்கு தொடங்கின நாள்ல இருந்து அவர் மரிக்கும் நாள் வரைக்கும் ஒரு பஸ்கா ஆட்டுக்கு அடிக்கப்பட கொண்டு போகக்கூடிய ஆட்டுக்குட்டி எப்படி செயல்பட்டதோ அதே போலதான் எல்லா அழுக்கையும் அவர் எடுத்துட்டு சுத்தமானதையே எல்லாவற்றிலும் கொடுத்தவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். And he took all those impurities and it was nailed on the cross and he overcame it and he done away with it and he converted it into blessings and he's giving you blessings today, my friend. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? எல்லா அசுத்தமானத்தையும் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து அந்த எல்லா அக்கிரமங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் பொழிந்தருளவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். There is a great depth of what Jesus has done and we have not scratched the surface exactly. We have a wrong understanding of many things of Jesus and his life. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்தாரோ, என்னத்தை அவர் எப்படி விதமான வாழ்ந்து அவருடைய காரியத்தை செய்து முடித்தாரோ அதனுடைய ஒரு சிறு பகுதியை கூட நாம் இன்றும் பார்க்கவில்லை. அவர் முற்றிலுமாக வேறொரு காரியத்தை செய்தார் என்று வேறொரு புரிதலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Verse 35. And in the morning, rising up way before the day, long before the day, he went out, departed into a quiet place, and there he prayed. வசனம் 35 வாசிக்கலாம். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இங்கிலீஷ்ல பாக்குறோம், விடியறதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்பாகவே அவர் எழுந்து போயிட்டாரு அப்படின்ட்டு. Jesus used to get up 3:34 in the morning, even before when everybody is sleeping. Early in the morning he used to go and he used to spend time with the Father. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? யாருமே எழுந்திருக்காத அந்த அதிகாலையிலே 3:30 மணி 4 மணிக்கு நேரத்துல எந்திரிச்சிட்டு போயிட்டு பிதாவாகிய தேவனுடைய அவர் அதிக நேரம் ஜெபத்திலே தங்கி இருந்தவராக இருந்தார். It's very important to understand what he was doing. While the entire world was sleeping, he was there spending quietness and solitude of the soul. He was downloading all the full anointing of the Father inside of him. இப்போ நல்லா கவனிக்கணும், உலகம் முழுவதும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல இவர் மட்டும் முழிச்சு அதிகாலையில் எழும்பி தேவனுடைய சமூகத்துல போயிட்டு அவருடைய ஆத்மாவிலே அமெரிக்கையோடு அமர்தலோடு தேவனுடைய சமூகத்திலே தங்கி தாபரித்தவராக இருந்தார். தேவனுடைய மொத்த வல்லமையும் என்ன பண்றாரு? அவர் தனக்குள்ளே அவர் இறக்கி தேவனுடைய வல்லமையினாலே நிறையப்பட்டவராக இயேசு காணப்பட்டார். His body was like a vessel that was containing the fullness of the power of the Holy Spirit, power of God inside of him. அவருடைய சரீரம் என்பது ஒரு பாத்திரத்தை போல காணப்பட்டு பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே அது நிரம்பி வழிந்ததாக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். Colossians 1:19 says that it pleased the Father for all the fullness to dwell inside of him. கொலோசியர் 1:19 பார்க்கிறோம், என்ன நடக்குதுன்னா சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும், பிதாவாகிய தேவனுடைய சகல பரிபூரணமும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாசமாக இருந்தது என்று பார்க்கிறோம். And he also 2 verse 9. கொலோசியர் 2:19 இந்த வசனத்தை பார்க்கிறோம். கொலோசியன்ஸ் chapter 2 verse 9. கொலோசியர் 2:9 பார்க்கிறோம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அதாவது தெய்வத்துவம்னா என்ன அப்படிங்கிற மொத்த பரிபூரணமும் சரீரமாகி இயேசு கிறிஸ்துக்குள்ள வாசமாக இருந்தது என்று பார்க்கிறோம். And then it says Simon and they went and followed after him, saying, what is he going to do so early in the morning? And when they found him, they said, all men are looking for you. Where are you? Why are you going on your own? And then he says, come on, let's go. We have to go town to town preaching the gospel. இப்ப என்ன நடக்குது? 36, 37, 38 வசனங்கள் வாசிச்சிட்டீங்கன்னா சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் பாக்குறாங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன இந்த அதிகாலத்துல நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க போயிட்டு சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட, உண்மை எல்லாம் தேடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அடுத்த ஊர்களிலும் பிரசங்கம் பண்ணணும், ஒவ்வொரு நகரமா கிராமமா மத்த ஊருக்கு நான் போகணும், இதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றாரு. Today's lesson was about understanding the image and likeness of God and how Jesus operated on this earth and how we need to operate in the same way. What do we do to reach that level? இப்ப இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட சத்தியம் என்னன்னா, தேவனுடைய சாயலாவும் தேவத்துவம்னா என்ன அப்படிங்கறதை நாம் எப்படி நம்ம
தேவத்துவம்னா என்ன, தேவனுடைய சாயல்னா என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து எப்படி அதுல பரிபூர்ணமாக நிறைந்தவராக இந்த பூமியில அவர் காணப்பட்டார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நாம அதற்கேற்ற விதமாக அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். Hopefully, one day when we're studying the Old Testament and the book of Genesis and about the creation of man, I will explain to you in a deeper level what exactly image and likeness of God and how Jesus was operating on this earth as the goal of what we need to be, my friends. Look at yourselves and look at ourselves. We've not even started the journey to perfect our lives. இப்போ இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நம்ம ஆதியாகமத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்துல தேவன் எப்படி சிருஷ்டித்தார் அப்படிங்கிற காரியத்தை பார்க்கலாம். தேவனுடைய சாயல் தேவத்துவம்னா என்ன அப்படிங்கிற காரியத்தை நம்ம அந்த விஷயங்களை நம்ம இன்னொரு நாள் நம்ம கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணலாம். இயேசு கிறிஸ்து எப்படி தேவத்தினுடைய பரிபூரணத்தினாலே நிறைந்தவராக இந்த பூமியில வாசம் பண்ணாரோ அதே போலதான் நாமும் அந்த விஷயங்களினாலே தேவனை பின்பற்றி வாழ வேண்டும்ங்கிறது மிக முக்கியமான காரியம். அதனுடைய ஆழமான சத்தியங்களை நம்ம நிச்சயமா கற்றுக்கொள்ளலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இன்னுமே அந்த பெர்ஃபெக்ஷனுடைய அந்த எட்ஜ்ல அந்த இதுல நம்ம அந்த ஜேர்னில நம்ம இன்னும் வாழவே துவங்காம இருக்கிறோம். I'm going to leave you all with this thought and with this study today. Please read these verses again and reflect on all that we said and study today. Because next time we're going to go deeper into some other concepts for you all to understand what the gospel is telling us. இன்னைக்கு நம்ம இதோட உங்களை நான் சிந்திப்பதற்காகவும் சில காரியங்களை இதை பற்றி திரும்ப அந்த வசனங்களை படிப்பதற்காக உங்களை நான் தூண்டுகிறேன். நீங்க போயிட்டு நாம திரும்ப அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவனுடைய விஷயங்கள் எப்படி நம்ம வாழணுங்கிற காரியத்தை நீங்க பாருங்க. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் ஆழமான சத்தியங்களை வேறு விதமான உபதேசங்களை நாம இன்னும் கற்றுக்கொள்ளலாம். So shalom and good night, friends. Until next weekend, please study and we'll meet again next Friday at 9 o'clock. நண்பர்களே, மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு நாம சந்திக்கலாம். உங்களுக்கு யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. I'm sorry, I'm just doing one hour at a time because you need to internalize and grasp all that we're learning. Otherwise, we'll just be learning and not being able to internalize. நான் ஏன் 1 மணி நேரம் இதவே ரொம்ப ஆழமா சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்த சத்தியத்தை மிகவும் உள்வாங்கி அதை கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தினவர்களாக நாம் வாழ வேண்டும். இல்லைன்னா நம்ம ஏதோ ஒண்ணு படிச்சுட்டே கற்றுக்கொண்டே இருக்கிறோம், படிக்கிறோம்னே நம்ம போய் கொண்டிருப்போம். So God bless and good night. God bless you and good night.